Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் பாஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாஸ்கெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் yarn 200 grams எடுத்துக்கோங்க, crochet needle 6.5 mm, மார்க்கர், blender needle, scissors. ஸோ மேஜிக் சர்க்கிள் போட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடில் வந்து மேஜிக் சர்க்கிளுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ் நீடில் இருக்கும், 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 5 more டைம் சிங்கிள் க்ரோஷே மேஜிக் சர்க்கிளுக்குள்ளாடி ஒர்க் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் டைம் சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டெய்ல் எண்டை புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீடில் நெக்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நீடில் 2 லூப்ஸ் இருக்கும், இந்த 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ரவுண்டோட நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணுறனால சேம் செயின் ஸ்பேஸில் இன்னொரு தடவை சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின்லையும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இன்க்ரீஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 4 செயின்ஸ்லையும் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம செகண்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கர் இந்த பிளேஸில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம செகண்ட் செயினில் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் நம்ம இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே 1 2 அந்த செகண்ட் செயின் இருக்கிற பிளேஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 2 1 2 சுற்றி செஞ்சுட்டே வாங்க. மார்க்கர் இருக்கிற பிளேஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவாக இருக்கும். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் செயின் தான் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த செயின் ஃபஸ்ட்டு செயினாக இருக்கும். இந்த சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் ஒர்க் பண்ணுறது செகண்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷே நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறது இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 1 2 நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
4th ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetவாக இருக்கும். ஸோ இதுக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4th செயினில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. இன்னும் 2 more செயின்ஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது 3rd செயினில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். 4th செயின் இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4th செயினில் நீங்கள் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 3 செயின்ஸில் சிங்கிள் crochet, 4th செயினில் 2 சிங்கிள் crochet. ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரவுண்ட் 6ஓட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetவாக இருக்கும். இதுக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸில் 1 சிங்கிள் crochet நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபோர்த் செயினில் 2 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் நம்ம வந்து 4th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 times 1 சிங்கிள் crochet அண்ட் 5th செயினில் 2 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ விட்த் வேணுமோ அதுக்கேற்றபடி இந்த சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் இன்னும் 2 more rounds இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சர்க்கிள் வந்து 6 inches இருக்குது. உங்களுக்கு இது எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்றபடி இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. பேக் லூப்பில் சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் crochet டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ் மேலேயும் பேக் லூப்பில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் crochet இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் crochetக்கு மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம செயினில் ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து அந்த சிங்கிள் crochetக்கு மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணி நார்மலாக நம்ம சிங்கிள் crochet எப்படி பண்ணுவோம் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த சென்டர் சிங்கிள் crochetக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் crochetக்கு மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். இந்த 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சிங்கிள் crochetக்கு மிடில் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி சுற்றி செஞ்சுட்டே வாங்க.
ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சென்டர் சிங்கிள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் சிங்கிள் க்ரோஷேக்கு மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். இந்த 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ இந்த சென்டர் சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேக்கு அந்த மிடில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம 18th ரவுண்டோட எண்டில் இருக்கிறோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்கெட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து செயின் 8ல் செயின் 17, செயின் 32 அண்ட் 41ல் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பிளேஸ்லெல்லாம் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹேண்டில் வேண்டானா இதோட கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த சிங்கிள் க்ரோஷேக்கு டாப்பில் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இருக்கிற 7 செயின்ஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸ்லையும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது 10 செயின்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டிலுக்காக உங்களுக்கு பெரிய ஹேண்டில் வேணும்னா நீங்கள் இன்னும் செயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்ட் சைஸ் போதும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அதே சேம் செயின் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 10 செயின்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 10 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த செயினில் நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற 16 செயின்ஸ்லையும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் மார்க்கர் இருக்கிற பிளேஸை ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மார்க்கர் இருக்க பிளேஸுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நம்ம வந்து 10 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நம்ம அந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா செயின்ஸ் மேலேயும் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செயின் இருக்கிற பிளேஸை ரீச் பண்ணியிருக்கோம். அந்த செயினில் பேக் லூப்பில் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த பாஸ்கெட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம செயின்ஸில் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கிற அந்த சிங்கிள் crochetல கரெக்டாக அந்த ஹேண்டில் எண்ட் ஆகிற மாதிரி சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு செஞ்சுட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் crochet. இப்போ நம்ம சுற்றி 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பேக் சைடில் வீவின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.